ரீசெண்டாக ஆர்பிஐ 50 பிபிஎஸ் ரெப்போ ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் லோன் வாங்கினவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. என்ன எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்கி லிக்விடிட்டி தேவைப்படும் போது அதை வந்து பப்ளிக்கு லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ கிட்டேருந்து கொஞ்சம் அமௌண்ட்ஸ் வாங்கி அதை வந்து ஹோம் லோனாகவோ இல்லை வந்து பர்சனல் லோனாகவோ இல்லை கோல்டு லோன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ சொல்லிட்டாங்க 50 பிபிஎஸ் நீங்கள் கம்மியாக நீங்கள் என்கிட்ட லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங்க்கு சொல்லிக்கிறாங்க. பிஎன்பியாக இருக்கட்டும் இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பேங்க்ஸுக்கு வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்வான்டேஜை வந்து பேங்க்ஸ் வந்து பப்ளிக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நிறையா லோன் வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ பப்ளிக்குக்கும் நிறையா ஒரு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி எக்கானமியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில பேங்க் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைப்பாங்க, பல பேங்க்கு குறைக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஹோம் லோனாக இருக்கட்டும் வேறு எந்த லோனை வந்து ரீஃபினான்ஸ் பண்ண முடியுமோ நீங்கள் முக்கியமாக ஹோம் லோனில் இது நன்மைகள் நிறையா உண்டு. ஸோ உடனே உங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரீஃபினான்ஸ் நெகோஷியேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 2025ல் 100 பிபிஎஸ் மொத்தமாக ஆர்பிஐ வந்து ரேட் குறைச்சிருக்காங்க. ஸோ 25 lakhs உங்களுக்கு ஒரு ஹோம் லோன் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த லோன் முடிவில் ஒரு 4 லட்சம் வரைக்கும் சேவ் ஆகும். ஸோ உடனே உங்கள் பேங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள்.